வருகின்ற 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து தாவேக தலைவர் விஜய் முதல் கட்ட பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அப்துல் கரீம். வணக்கம் அப்துல் கரீம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மகாபரகம். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் திருச்சியில் 13ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தளபதி 2026 என்ற தலைப்பில் விஜய் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். விஜய் இந்த சுற்றுப்பயணத்தில் மேற்கொள்ள திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் மரக்கடை ஆகிய பகுதிகளில் பேச இடம் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து கார் மூலம் விஜய் திருச்சி வருகிறார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட் வழியாக திருச்சி தலைமை தபால் நிலையம் பாலக்கரை மார்க்கெட் வழியாக விஜய் வருவார் என கூறப்படுகிறது. அதன் பிறகு மரக்கடை அல்லது சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் பேச அனுமதி வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் இன்று காலை மனு அளித்தார். இது குறித்து இந்த இடத்தில் விஜய் பேசுவார் என்று அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அதாவது இதற்கு முன்பு உள்ள காலகட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் திருச்சியில் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளை நடத்தினர். 2024ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு சிறுகனூர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு திருச்சியை திருப்புமுனை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாடு அமைத்து அந்த மாநாடுக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். திருச்சியை திருப்புமுனையாக வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. ஆபிரகாம்.